டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சியில் பேப்பர் 2 வந்து இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது. அதில் இருக்க சப்ஜெக்ட் தான் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரிலக்டன்ஸ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஆறு. ஸோ ரிலக்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரியே தான். ரெசிஸ்டன்ஸ்னால் அப்போசஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதை ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ இது வந்து ரிலக்டன்ஸ் வந்து எதை அப்போஸ் பண்ணுன்னா ஃப்ளோ ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு ஃபை, இதை வந்து அப்போஸ் பண்ணும். எதுலன்னா மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸை வந்து அப்போஸ் பண்ணால் அதுக்கு பேர் ரிலக்டன்ஸ். ஸோ அப்போசிஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபை இந்த மேக்னெட்டிக் சர்க்யூட் இஸ் கால்ட் ரிலக்டன்ஸ். ரிலக்டன்ஸ் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எம்எம்எஃப் மேக்னெட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் எவ்வளவு தேவை, ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எம்எம்எஃப் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இட் டிட்டர்மைன்ஸ் how much magnetomotive force MMF is needed to generate a specific magnetic flux.